ஸ்டார்ட். இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. இன்று தினம் ஒரு ஆசனத்தில் தினமும் ஆசனம் பார்த்துட்டே இருக்கும். அந்த ஆசனங்கள்லாம் ஏன் வெளியிடுறோம்னா, அனைவருக்கும் இந்த யூடியூப் வழியாக போய் உங்களுக்கு சேரணும். அனைவரும் இந்த யோகா செஞ்சு பல பலன்கள் அடையணும். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுகரு, பிபி, என்னென்னமோ நோய்களுக்கு பேர் வச்சு அவனாக கொண்டு போய் காசை கொலையாக சம்பாதிக்கிறாங்க. அது கொடுமையான விஷயமா இருக்குது. அதுலேருந்து விடுபடணும். அதுக்காக இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் என்ன விஷயம்னா, நம்ம உடல் உழைப்பு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்மளோட இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள், பாரம்பரியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் மாறுபட்டு அது மாறுபடுறதுனால இவ்வளோ விஷயங்கள் மாறுபட்டுருக்கும். இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பழையபடி இயற்கைக்காக வரணும். தினமும் எழுந்திரிக்கணும். தினம் சில விஷயங்களை காலம்பரை, அதாவது இரவு படுக்கிற நேரத்தை முன்பாகவும் காலம்பரை எழுந்திரிக்கிற நேரத்தை ஒரு 4:30 to 6 வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்தமாரி விஷயங்கள். அப்புறம் இந்த கணினிமயமாக்கப்பட்ட உலகத்தில் நம்ம மாற்றங்கள் நிறைய ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க. அதனால் நம்மளோட உடலை ஈஸியாக மாற்றங்கள்னால நம்ம மாறுபட்டு கிடக்கிறனால இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். சரி, நம்ம இவ்வளோ விஷயங்களை மாறுபடணும்னா நம்ம யோகா தான் மிக முக்கியம். அந்த பண்டைய காலத்துலேருந்து நம்ம செஞ்சுருக்காங்க யோகா. இதெல்லாம் தமிழர்கள் தான் சொல்லியிருக்காங்க. தமிழர்கள் மட்டும்தான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த யோகா பற்றி, யோகா கலைகளை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம கோயில்களில் வரையப்பட்டிருக்கிற சிற்பங்கள் செய்யப்பட்டுள்ள அனைத்து ஆசனங்களும் தான் அந்த சிற்பங்களாக வெளியப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆசனங்களும் அந்த விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்மளாம் எப்படிலாம் இருந்தோம், என்ன விஷயம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்கோம். சரி, தினமும் இந்த ஆசனங்களை எப்படி செய்கிறோன்னா, முதல்ல அந்த ஆசனம், அதை உடல் இலக்க பயிற்சி, அந்த ஆசனம் என்ன ஆசனம் செய்ய போகிறோமோ இன்றைக்கி செய்யணும். மத்திய திரிகோணாசனம் செய்ய போகிறோம். அந்த மத்திய திரிகோணாசனம் செஞ்ச பிறகு அதன் பிறகு பழத்தின் பழங்கள், ஏதோ ஒரு பழத்தை பற்றி சொல்ல போகிறோம். இன்றைக்கி பழத்தை பற்றி என்ன பழங்கிறத மறுபடியும் பார்ப்போம். அதன் பிறகு இன்னொரு ஆசனம். அதன் பிறகு அந்த ஆசனம் செஞ்ச பிறகு ஆசனத்தின் பலன்கள். அதுக்கப்புறம் கருத்து கண்டாயிரம். இந்த வெப்பமயமாகுதலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வெப்பமயமாகல் ஏன்னா புரிந்துணர்வு நிறைய தேவைப்படுது எல்லாருக்குமே. வெப்பமயமாகுதல் என்னென்னலாம் நடக்குது, எதனால நடக்குது அப்படிங்கிறத, அப்புறம் அதை பற்றின விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது ஆகால். அதை பற்றி இன்றைக்கி பேசிடுவோம். இது எல்லாமே குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வீடியோவாக அதை முடிவு பண்ணி செய்ய போகிறோம். அதை 10லேருந்து 15 நிமிஷம் வீடியோ சிறப்பாக செஞ்சு முடிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். 10லேருந்து 15 நிமிஷம் வீடியோத்துக்கு மேலே அதிகமாக இல்லாமல் முயற்சி பண்ணி, ஏன்னா நேரமும் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கனால ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வீடியோவாக இது பண்ணியிருக்கோம். இப்போது உடல் இலக்க பயிற்சிகள், உங்களுக்காக உடல் இலக்க பயிற்சிகளை செய்து காட்டி அதன் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ உடல் இலக்க பயிற்சிகள். ஆசனத்துக்கு போயிட்டீங்களா நேராகவே? சரி, சொல்லணுமே. எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி மகதி. மூச்சு தியானம் இப்பொழுது. கண்கள் மூச்சு தியானம். சிங்முத்திரை. சிங்முத்திரையை நல்லா கவனிங்க மகாதி. இப்படி வைங்க. அப்படி வைங்க. ரைட். மூச்சு எப்படி இருக்கும்? உள்ளார இழுக்கும்போது வயிறு நல்லா நிரம்பி வெளியில் வரணும். மூச்சு உள்ளாரும் போது வயிறு நல்லா சுருங்கணும். அப்படி இயல்பான சுவாசமாக வச்சுக்க கற்றுக்குங்க. சரி, அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நீண்ட ஆயுள் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே மூச்சை நல்லா உள்ளார இழுக்கும்போது வயிறு நல்லா நிரம்பி வெளியில் வரணும். மூச்சு வெளியிடும்போது வயிறு நல்லா சுருங்கி உள்ளார போகிற அளவுக்கு வச்சுக்கணும். எப்பொழுதும் இயல்பான சுவாசங்களை அதேமாரி பயன்படுத்திக்க வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்க நம்ம மனநிலையை மாற்றிக்கணும். இயல்பாகவே ஒரு ஆசனம் செய்கிறோம்னா தியான பயிற்சி, சாந்தி ஆசனம் இதெல்லாம் பண்ணணும். அதுமாதிரி பின்பக்கம் வளைஞ்சோன்னா முன்பக்கம் ஆசனம் வளையிற மாதிரி வச்சுக்கணும். அவரை பின்பக்கம் குனிஞ்சோன்னா முன்பக்கம் குனிகிற மாதிரி ஆசனங்கள்லாம் வச்சுக்கணும். எப்போதும் அப்படி ஒரு ஆசனங்கள் வச்சுக்கணும். நாங்கள் தினம் ஒரு ஆசனங்கிறனால தான் உங்களுக்கு இந்தமாரி செய்கிறோம். அடுத்து உங்களுக்கு
ஆசனங்களை செய்யும்போது அதோட பலன்கள் மற்ற விஷயங்களை ஒவ்வொரு ஆசனம் அதை எதிர்த்து ஆசனம் அதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கும். காத்துக்கிட்டுருக்கோம். எங்களுக்கு நேரமின்மை, உங்களுக்கு கொடுக்குற வீடியோ எப்படி கொடுக்கணும்னு தெரியாமல், உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு நேரமின்மை, இதனால் நிறைய அசௌகரியங்களை வச்சு உங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்குது. எங்களுக்கு பல விதமான நெருக்கடிகளில் உங்களுக்கு இந்த வீடியோலாம் கொடுக்குறோம். ஒரு மனிதன் எடுத்துகிட்டா அவ்வளோ பிரச்சனைகளாக இருக்கும். அந்த பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கணுங்கிறது எங்களோட ஆவல். 365 நாள் ஒரு வீடியோ கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் இதை ஜேகே ஆர்ஜி அவர்கள் ஆசைகள்லாம் நிறைவேற்றணுங்கிற மனநிலையில் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்குறோம். நன்றி மகதி. தினம் ஒரு பழத்தின் பலன்கள், தினம் ஒரு பழத்தின் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். தினம் ஒரு பழங்களை என்ன சொல்லலாம் அப்படின்னா, யோசிக்கிறது இன்றைக்கி ஒரு பழம் அப்படிங்கிறத யோசித்து சொல்லலாம்னா என்ன பழம் சொல்லலாம் மகதி? உங்களுக்கு தெரிஞ்ச பழங்களை சொல்லுங்கள். சரி, இன்றைக்கி மகதிக்காக ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும் இருக்குது மகதிக்கு. எப்போதும் அதை தான் வாங்கி சாப்பிடுவாங்க போல். அதனால் அதை பற்றி கேட்குறாங்க. சரி, ரைட். இன்றைக்கி ஆரஞ்சு பழம். இந்த ஆரஞ்சில் என்னென்னலாம் சத்து இருக்குது அப்படின்னா, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் சி, இதெல்லாம் சத்து அதிகக்கூடிய பழம். இனிப்பான பழம். ஆரஞ்சு வந்து இனிப்பான பழம் கூட. அதில் வந்து ஆரஞ்சிலே 2 ஆரஞ்சு இருக்குது. கமலா ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. அந்த கமலா ஆரஞ்சு என்ன செய்யணும், தோல் வந்து கொஞ்சம் மென்மையாக இருக்கும், உரிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த ஆரஞ்சு என்ன செய்யும், மஞ்சள் கலர் பல்பி ஆரஞ்சுன்னு சொல்லுவோம். அது நல்லா தோல் நல்லா ரவுண்டாக உரமாக இருக்கும். அந்த ஆரஞ்சு வந்து தோல் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும். இந்த தோல் எல்லாமே அந்த உரிக்கிற தோல் இருக்குல்ல, ஆரஞ்சு தோல், கமலாஞ்சி தோல், அதெல்லாம் உரிக்கிற தோலை வீணடிக்காமல் இயற்கையாக நல்லா ஷாம்பு தயாரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தோலை கொண்டு போய் காய வச்சு அதை பயன்படுத்தலாம். சரி, இந்த ஆரஞ்செலாம் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் கிடைக்குதுன்னா, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி சத்துக்களை, வைட்டமின் பி, வைட்டமின் சி சத்து கூட கிடைக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. உடலை வந்து புத்துணர்வு அடைய வச்சுருக்கும். அப்புறம் வந்து சளிகளெல்லாம் வெளியேற்றிடும். சளி, கபம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, வெளியேற்றும். சளி பிடிக்காது. அதாவது ஆரஞ்செல்லாம் திங்கும் போது சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சளி வெளியேற்றும். அதுதான் உண்மை. சளி பிடிக்குன்னு சொல்கிறதுலாம் தவறான கருத்து. அதனால் சளி பிடிக்காது, சளியை வெளியேற்றும். சளி உடம்புல இருக்குது, ஹீட்டெல்லாம் குறைச்சி அந்த சளியை வெளில கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணுது. அதுதான் அந்த ஆரஞ்சோட வேலை. ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளையெல்லாம் இதோட இந்த விஷயங்கள்லாம் சளியை வெளியேற்றுது. எப்போதும் பழம் வந்து சளியை வந்து எப்போ உற்பத்தி பண்ணலை, வெளியேற்றுது. அப்போ வாழைப்பழம் சாப்பிட்றோம், ஐயோ அந்த எனக்கு பூவும் வாழைப்பழம் சளி பிடிக்குங்க. சளி பிடிக்காது. உடலில் உள்ள ஹீட்டெல்லாம் இது பண்ணி ஒன்று சேர்த்து அதை சளியை வெளியே கொண்டு வருது. அதனால் அதில் கவனமாக இருக்கணும். இந்த ஒவ்வொரு விஷயமும் சளியை வெளியேற்றுறதுக்கான விஷயங்கள் தான் இந்த ஆரஞ்செல்லாம் செய்யுது. இந்த ஆரஞ்சு வந்து தினமும் ஒரு காலைமுறை ஒன்று, சாயந்தரம் ஒன்று ஆரஞ்சு எடுத்துக்கிறோம்னா, தினமும் ஒரு ஆரஞ்சு எடுக்கிறோம்னா, தினமும் ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆரஞ்சு எடுத்துக்கும் போது உடலில் வந்து புத்துணர்வு நிறைய உண்டு பண்ணுது. புத்துணர்வு உண்டு பண்ணி உடல் முழுவதும் சிறப்பாக வச்சுக்குது. தினமும் சுறுசுறுப்பாகவும் சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு வழிவகை செய்யுது இந்த ஆரஞ்சு. இந்த ஆரஞ்செல்லாம் பயன்படுத்தும் போது என்னென்ன செய்யுது அப்படின்னா, உடலை புத்துணர்வு செய்யுது. இதில் என்னென்னலாம் இருக்குது, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைட்டமின் டி வந்து சூரிய ஒளியில் தான் கிடைக்குது. வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சிலாம் கிடைக்குது. இதில் வந்து ஆன்டி ஆக்சின், உடல் எதிர்ப்பு தன்மையை உறுதியாக வச்சுக்கிறதுக்கு, உடல் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துகிற விஷயங்களை செய்யுது. உடல் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துகிற விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குது. எப்போதும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், எப்போதும் கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தை டெய்லியும் செய்ய அது வாழ்க்கையில் பழக்கமாகி நல்ல பழக்கங்களை நாள்தோறும் கற்றுக்கணும். இப்போ இந்த நல்ல பழக்க வழக்கங்கிறது யோகாசனத்தை நீங்கள் நாள்தோறும் செஞ்சிங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த யோகாசனம் செய்ய உடலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். உடல் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சிருக்கும். உடல் முழுவதும் எந்தவித நோய்க்காகவும் நீங்கள் அலோபதியோ, இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் அலோபதி எடுத்துக்கிறேங்க, இல்லைங்க நான் சாதாரணமாக நம்ம ஆயுர்வேத மாரி எடுத்துக்கிறேங்க, அப்புறம் யுனானி எடுத்துக்கிறேங்க, எல்லாமே மருந்து தாங்க. ஏதோ ஒரு மருந்து இதானோம்னா அந்த மருந்துக்கு அடிமை தான். எப்போ ஒன்று என்ன செய்யும், உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு, அதுக்கு யுனானி, ஹோமியோபதி, எல்லாமே மருந்து தான். எங்கே போனாலும் என்ன செய்வோம், பத்தியம் இல்லாத மருந்து, பத்தியத்தோட மருந்து, இல்லை கெமிக்கலோட பயன்படுத்தக்கூடிய அலோபதி மருந்து. அப்படியே மருந்தில் அடிமையாகணும்னா, மருந்துக்கு அடிமையாகிட்டோம்னா என்ன ஆகும், தினமும் காலமாக இருந்தால் மருந்து சாப்பிட்டோமா, ஞாயிற்று சாயந்தரம் இருந்தால் மருந்து சாப்பிட்டோம். நம்ம குழந்தைகளுக்கு அதை ரெஃபர் பண்ணுவோம், ஐயோ மருந்து இல்லையேன்னு. அப்போ மருந்து இல்லாமல் வாழ கற்றுக்கிறது தான் சிறந்தது. அதுதான் மருந்தின்றி வாழ கற்றுக்கிறது தான் வாழ்க்கை. அதுதான் அந்த மருந்தின்றி வாழ்கிறதுக்கு தான் அந்த ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கம், மற்ற மருத்துவ சங்கம் எல்லாமே என்ன சொல்லுது, மருந்து இல்லாமல் எப்படி வாழலாம், மருந்தே உணவு, உணவே மருந்துங்கிறது தான் நம்மளோட தாரக மந்திரம். ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கம் தாரக மந்திரம் என்னென்னா, உணவே மருந்து, மருந்தே உணவு. மருந்தை உணவாகவும் உணவை மருந்தாகவும் சாப்பிட கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக சீரும் சிறப்பும் வச்சுக்க முடியும். சரி, மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த ஆசனத்தை, என்ன ஆசனம், மத்திய திரிகோண ஆசனம். திரிகோண ஆசனம் பார்த்துருப்போம். இப்போ இந்த திரிகோண ஆசனத்தை ஒரு தடவை செஞ்சு காட்டுங்க மகதி.
இது வந்து பரிவர்த்தனை திரிகோணாசனம். திரிகோணாசனம் இது திரிகோணாசனம். பரிவர்த்தனை திரிகோணாசனம் அப்படின்னு செஞ்சு காட்டுங்க. இப்போ மத்திய திரிகோணாசனம் இப்படி செய்வாங்க. மத்திய திரிகோணாசனம் நல்லா பார்த்தீங்கன்னா 3 ஆசனத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசத்தை காட்டிட்டோம். இப்போ மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக திரிகோணாசனம் ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டுங்க. திரிகோணாசனம், அப்புறம் பரிவர்த்தனை திரிகோணாசனம், ஒரு மார்கை வச்சுக்கிட்டு பரிவர்த்தனை திரிகோணாசனம், அப்புறம் மத்திய திரிகோணாசனம். இது 3 வகையான திரிகோணாசனம். மிகப்பெரிய ஆற்றல் படைக்கக்கூடிய ஆசனங்கள் இது. இப்போ உடல் இலக்க பயிற்சியை செஞ்சு திரிகோணாசனம் செய்ய போகிறாங்க. உடல் இலக்க பயிற்சிகளை செய்து காட்டுங்க மகதி. இந்த ஆசனம் செய்யும்போது உடல் இலக்க பயிற்சிகளை செஞ்சிங்கன்னா தான் இந்த இடுப்பு பகுதி, முதுகு தண்டுப்படி எல்லாம் மயக்கமெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்தமாதிரி ஆசனங்களாம் செய்யணும். இப்போ வந்து இடுப்பு பகுதிக்கான ஆசனம் செய்கிறாங்க. ஆனால் உடல் பயிற்சிகளை அதிகமாக செஞ்சுங்க, நல்லா செஞ்சு காட்டுங்க. உடல் இலக்க பயிற்சிகளை அதிகப்படுத்த உடல் நல்லா நலமிக்கதாக இருக்கும். அதனால் உடல் இலக்க பயிற்சிகளை செய்து காட்டுங்க. மத்திய திரிகோணாசனம் பார்த்தீங்கன்னா உடல் பார்த்தீங்கன்னா நேராக வச்சு அழகாக பண்ணி கீழே கொண்டு கையை வச்சுருக்காங்க. இப்போ வந்து கையை கட்டவரில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கட்டவரில் பார்க்கணும், கவனிச்சு பாருங்கள். கட்டவரில் பார்க்குறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி மகதி. கண்களை மூடி மூச்சு தியானத்துக்கு போங்க. ஒரு 5 மூச்சு தியானம். இப்போ நாங்கள் பேசுகிறது எல்லாமே எந்த ரெக்கார்டோ ஏதோ எழுதி வச்சுக்கிட்டோ எதுவும் பேசலை. நம்ம இப்போ வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா அந்த வீடியோவை தினமும் அந்த அனுபவத்தை வச்சு அந்த வீடியோ எடுக்கிறோம். இந்த அனுபவத்தை வச்சு தான் மற்ற விஷயங்கள்லாம் சொல்கிறோம். அப்போ படிக்கிறது சாதாரணமாக புக்கில் வர்றது படிக்கிறது இந்தமாரி விஷயங்களை அனுபவங்களை சொல்கிறோம். எங்கள்கிட்ட உள்ள அனுபவங்களை சொல்கிறோம். அப்புறம் புக்கில் உள்ள படிக்கிறத வச்சு உங்களுக்கு தகவலாம் சொல்கிறோம். ஆனால் எல்லாமே வந்து 100% உண்மையான தகவலாக தான் இருக்கும். ஏதோ ஒரு மிகைப்படுத்தி எதுவும் பேசுகிறதில்ல. இந்த மூச்சு தியானம் கூட எப்படி இருக்கணும்னா, மூச்சு இழுக்கும்போது வயிறு நல்லா நிரம்பி வெளில வரணும். மூச்சு வெளியிடும்போது வயிறு நல்லா சுருங்கி வயிறு வெளில வரணும். இப்படி தான் இயல்பாக வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கையை இயல்பாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா சிறப்பாக அமையும். எப்பொழுதும் ஒரு விஷயம் செய்யும்போது தினமும் செஞ்சிங்கன்னா நல்லா சிறந்தது. படிப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு 12 வருஷம் இல்லை 15 வருஷம் படித்து முடிச்சிடும். அதாவது 1ஆவதுலேருந்து 12 வரைக்கும் படிப்போம். அது ஒரு 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு அதெல்லாம் உயர்கல்விகள் எதுவும் படித்து முடிஞ்சுன்னா அதை படிச்சிருப்போம். அதுக்காக விட்டுறக்கூடாது அந்த படிப்பை. அடுத்தடுத்து மேலே மேலே தொடரணும். அந்த படிப்பை பற்றியான சிந்தனைகள்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வளர்ச்சி அடைய ஏதுவாக இருக்கும். எப்பொழுதும் சில விஷயங்கள் பேசும்போது நிறைய விஷயம் உளர்றோம் அப்படிலாம் சொல்ல உளரல. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறோம், அதை புரிஞ்சுக்கும். உளர்றங்கிறது வேறு விஷயம், உங்களுக்கு பார்க்குறதுக்கு கடுமையாக இருக்குங்கிறது வேறு விஷயம். உங்களுக்கு என்ன நேரம் இருக்கோ அதை பண்ணுங்கள். தவறாக செய்கிறோம்னா சுட்டி காட்டி சொல்லுங்கள். அதை எழுத்து மூலியமாக உங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ஸை நல்லா தெளிவாக கொடுங்க. கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது நாங்கள் மாற்றிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். எங்களுக்கு உங்களுக்கும் அந்த வாய்ப்பு வந்து சிறப்பாக இருக்கும். நீங்கள் நான் நல்லா செய்யணுங்கிறதுனால தான் நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. அந்த உளர்வாங்கிறோம். உளர்றது வந்து உளராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? நாங்கள் அதுக்கான கமெண்ட்ஸை கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம். அப்போ உளர்றோங்கிறது எது உளர்றோம் எங்களுக்கு புரியல. நீங்கள் உளர்றோன்னு சொல்லும்போது என்ன புரியல அப்படிங்கும்போது அதை மாற்றிக்கிறதுக்கான வழிகள் இருக்கு இல்லைங்களா? தயவுக்கு வந்து அதை நல்லா பேசுங்க, நல்லா சொல்லுங்கள். எங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்கள் சொல்கிறது எல்லாமே மகிழ்ச்சி தான், சிறப்பாக இருக்குது. எங்களுக்கு நீங்கள் சொல்கிறது மகிழ்ச்சி அடைகிறோம். சில விஷயங்கள் நாங்கள் உணர முடியுது. மிகவும் சந்தோஷம். எங்களுக்கான விஷயங்களை நாங்கள் தெளிவாகப்படுத்தி கொண்டு போகிறோம். மிக்க மகிழ்ச்சி. இப்போ அந்த பலன்கள் இப்போ செய்யும்போது என்னெல்லாம் செஞ்சிச்சு, இப்போ கவனமாக கவனிச்சிருப்பீங்க இல்லையா? செய்யும்போது என்னெல்லாம் செஞ்சிச்சு அப்படிங்கிறத பற்றி மகதி அவர்கள் உங்களுக்காக செஞ்சு காட்டி அதுக்கான விஷயங்களை சொல்லுவாங்க. இப்போ ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். மத்திய திரிகோணாசனம் செய்யும்போது என்னெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துட்டு இப்போ சொல்லுங்கள், உணர்ந்து சொல்லுங்கள். செய்யும்போது எந்த கைகாலம் இழுக்குதா, என்ன செய்யுது? இந்த கையிலேருந்து இந்த கை வரைக்கும் அடுத்த விரல்கள் வரைக்கும் வலிக்குது. 2 பக்கமும் இந்த விரல்கள் வலிக்குது. இந்த கையிலேருந்து விரல்கள் வரைக்கும் வலிக்குது. இடுப்பு வலிக்குது, காலை வலிக்குது. அப்போ என்னெல்லாம் செய்யுதுன்னா, இந்தமாரி வழிகள்லாம் ஏற்படுதுன்னா ஒவ்வொரு விஷயம் அந்த பகுதியெல்லாம் என்ன செய்ய ஆகுதுன்னா நம்ம நேராக ஆக்டிவேஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஆக்டிவேட் ஆகி இப்போ உடலை வந்து சுத்தப்படுத்த பண்ணுது. அதை ஏன் இதை மகதியை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏன் அதை வெளிப்படுத்த சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் அந்த வழிகள் ஏற்படும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் செய்யணும். எப்போ செஞ்சாலும் இந்தமாரி வழிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஆசை. சரி, இந்த எங்கெங்கெல்லாம் வழி ஏற்படுதுன்னு பார்த்துட்டீங்க. என்னெல்லாம் வழி ஏற்படுது, இப்போ யோகா செய்யும்போது எப்படிலாம் வழி ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டாங்க. ஏன் இந்த வழிகள்லாம் ஏற்படுது அப்படின்னா, சிறந்த விஷயங்கள் செய்யும்போது வழிகள் இருக்க தான் செய்யும். ஒரு வழிகள்லாம் ஏன் ஏற்பட்டுன்னா ஐயோ பயந்துடக்கூடாது. அதெல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசனங்கள்லாம் மாற்றம் செய்யும்போது சரியாயிடும். சரி, இந்த பலன்கள் இப்படி செய்யும்போது இந்த இடுப்பு பகுதி எப்போ விழா பகுதியை நம்ம திருப்ப மாட்டோம். அந்த விழா பகுதியை திருப்பினா விழா எலும்புகள் நல்லா வலுப்பெறும். அப்புறம் விழா எலும்பில் உள்ள சதைப்பகுதி நல்லா குறையும். அப்புறம் அடிவேறு அஜீரணம், மலச்சிக்கல், இந்தமாரி நீரிழிவு நோய்ங்கிற விஷயங்கள்லாம் சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களாக இருக்கும்.
அப்புறம் முதுகு தண்டோடத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யும். முதுகு தண்டோடத்தை நான் திருப்பவே மாட்டோம், அதெல்லாம் சரியாயிடும். அப்புறம் கழுத்தெல்லாம் திருப்புவோம். கழுத்தை திருப்பினா தைராய்டு பிரச்சனையை சரி செய்யணும். அப்புறம் கண் பார்வை மேம்படும். இந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது கண் பார்வை மேம்படும். கண்ணை வந்து கட்டை விரலில் பார்க்கணும். இந்த ஆசனம் செய்யும்போது கண்களை திருப்பி கட்டை விரல், கையோட கட்டை விரலில் பார்க்கணும். இந்த பக்கம் திரும்பும்போது அந்த மறுபடியும் கட்டை விரலில் மறுபடியும் மாற்று கண்ணால் பார்க்கணும். அப்போ தூர பார்வை கிட்ட பார்வை பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் அடைஞ்சிரும் இந்த விஷயங்கள்லாம். சரி, என்னெல்லாம் செய்யுது மீண்டும் ஒரு முறை. உங்களுக்கு இடுப்பு பகுதியில் விழா பகுதியெல்லாம் திருப்புறதுனால விழா பகுதியில் சதிய பகுதியெல்லாம் குறைப்படுகிறது, தொப்பையெல்லாம் குறைக்கப்படுகிறது, முதுகு தண்டோடம்லாம் சிறப்பாக சீராக இயங்கி முதுகு தண்டோட உள்ள பிரச்சனை அனைத்தும் சரியாகிறது. அதேமாதிரி கால் முட்டி கை முட்டியில் உள்ள வழிகள்லாம் நீக்கப்படுது. அப்புறம் வெரிகோஸ் எல்லாம் நீக்கப்படுது. அப்புறம் கையில் உள்ள வாத நோய்கள்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் சரி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறம் கையில் உள்ள நடுக்கம் இதெல்லாம் சரியாயிடும். அப்புறம் உடலில் உள்ள வேர்வைகள்லாம் அழகாக வெளிவேற்றக்கூடிய விஷயங்கள்லாம் ஈஸியாக செஞ்சிடும். இந்தமாரி ஆசனங்கள்லாம் செய்ய செய்ய உடலில் உள்ள உணர்வுகள்லாம் தூண்டப்பட்டு எல்லா நாடி நரம்புகளும் வேலை செய்யுது. சரிங்களா? சரி, இந்த உடல் வெப்பமயத்தை பற்றி ஒரு சிறு கருத்துக்களோட ஈஸியாக இப்போ முடிச்சுக்க போகிறோம். இந்த உலகம் முழுவதும் வெப்பமயம் எதனால் ஏற்படுது அப்படின்னா 100% பிரச்சனைகள் அப்படி இல்லாமல் 200% பிரச்சனைக்கு காரணம் நம்மளால் பயன்படுத்தக்கூடிய வண்டி வாகனங்கள், பொது போக்குவரத்து. 2, மரங்கள் அதிகப்படுத்தாமல் மரங்கள் வெட்டப்படுகின்றன. 3, நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த கேரி பேக்கு, நிகழிங்கிற கேரி பேக்கை பயன்படுத்துறதுனால நம்மளோட மாற்றங்கள். அதனால் மழைப்பொழிவுகளை குறைஞ்சி ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்பட வேண்டிய மாற்றங்களில் இந்த நெகிழிப்பையெல்லாம் கொண்டு போய் கடல் முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. குளங்கள் ஃபுல்லாக ஆக்கிரமிப்பட்டு, ஆறுகள் ஃபுல்லாக ஆக்கப்பட்டு விட்டுரு. அப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய கழிவுகளை கொண்டு போய் ரசாயன கழிவுகள் அனைத்துமே கொண்டு போய் ஆற்றில் விட்டுரும். அதனால தான் இன்றைக்கி உலகமயமாக்கப்பட்ட வெப்பமயத்தால் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இயற்கை வளங்களை சுரண்டப்படுகிறது. இயற்கை வளங்களை பார்த்திங்கன்னா காடுகள் அழிக்கிறது, மலைகளை வெட்டுறது. அந்த காடுகள் மழையெல்லாம் அழிக்க மழைகளில் இல்லாமல் போகுது. அந்த மழைகள் இல்லாமல் வெப்பமயம் அதிகமாகிவிட்டு இன்று நம்ம அதிகமான பாதிப்புகளை சந்திக்கிறோம். சரி, அதுலேருந்து நம்ம இது பண்ணணும்னா என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் ஒரு பொங்க மரம், ஒரு பூவரசு பொங்கம் அல்லனா வேப்ப மரம், உங்களுக்கு தேவைப்படுனா வாதாங்கொட்டை மரம் வாதாங்கொட்டை மரம், நிறைய மரங்கள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாரி அந்த மரங்கள் நடுங்க. அப்புறம் பூச்செடிகள்லாம் நிறைய வைங்க. அப்புறம் இந்த கொல்லைப்பக்கம் போகிற தண்ணி இல்லைங்களா, கழிவு நீருக்கு தண்ணிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த வாழைகளை நிறைய வைங்க. நம்மால் சொல்லுவார், ஒரு அழகாக சொல்லுவார், அவரோட வர்ணஜாலங்களில் பேசும்போது நிறைய விஷயங்களை சொல்லுவார். ஒரு கழிவு நீக்க தண்ணி போகுதா, அந்த இடத்துல சாக்கடை தண்ணி போகுதா, அந்த இடத்துல ஒரு 4 வாழை மரம் வைங்க, தென்னை மரங்களை வைங்க, துணி துவைக்கிறது இருக்கா தென்னை மரத்தினால வைங்க அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு மரங்களும் வைங்க. அது வைக்கும்போது அந்த மரங்கள்லாம் அந்த கழிவுகளை உறிஞ்சி நல்ல விஷயங்களை செஞ்சிடும், நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறோம். இந்த உலகமயமாக்கதாக நம்மளும் காரணமாக இருக்கும். ஒவ்வொரு ஆளும் நெகிழிப்பையை ஒவ்வொரு ஆளும் போதும் கடைக்கு போகிறீங்கன்னா 2 பையை எடுத்துகிட்டு போய் வாங்க. இப்போ இந்த பால் பாக்கெட்டு நிறைய, பால் பாக்கெட்டு, மோர் பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்டு, எண்ணெய், வெண்ணெய், நொன்னைங்கிற மாரி மனுஷனுக்கு டென்ஷன் ஆகுது. இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே பாக்கெட்டு, எல்லா விஷயத்தையும் பாக்கெட். அந்த பாக்கெட் குறைக்கிறதுக்கான என்ன வழிகள் அதெல்லாம் பண்ணுங்கள். இதனால தான் நம்ம இன்றைக்கி வரும் சங்கதிகளுக்கு நம்ம நிறைய விஷயங்களை கொடுக்க முடியாத போகிறதுக்கு காரணம் நம்ம எளிமையாக செஞ்சோம், ஈஸியாக செஞ்சிட்டோம்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுமை பண்ணியிருக்கோம். அதுலேருந்து குறைக்கிறதுக்கான என்ன வழிகள், நம்ம எப்படி அதை அவாய்ட் பண்ணுறது, நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது, தவிர்க்கிறதுன்னு அர்த்தம். எப்படி நம்ம தவிர்க்கிறதுன்னு பார்த்து அதை இது பண்ணுங்கள். தினமும் இந்த மகரிஷி தினம் ஒரு யோகா காலை 5:30 மணிக்கு சரியாக வெளியிடுறோம். அந்த ஆசனங்களை தினமும் பாருங்கள், பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி இந்த நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக எடிட் பண்ண போகிறது, எந்த பேரும் போடுறது கிடையாது. உங்களுக்கு பேரை சொல்கிறோம், அப்போ அதை காத்துக்கிட்டோம். வீடியோவில் மகரிஷி தினமும் யோகாங்கிறத சொல்கிறோம், தினமும் பார்த்து மகிழுங்கிறத மகதி அவர்கள் சொல்கிறாங்க. மகதி அவர்கள் இப்பொழுது இறுதி கட்டமாக வந்துட்டோம். மகரிஷி தினமும் யோகாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் டெய்லியும் பாருங்கள். நன்றி, வணக்கம். நாளை ஒரு ஆசனத்தோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.